ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சிமுலேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டியோட சிமுலேஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஆர் இஸ் த ரெசிஸ்டன்ஸ், அந்த சிக்மா வந்து ரோ வந்து ரெசிஸ்டிவிட்டி, அந்த எல் வந்து லென்த் ஆஃப் த கண்டக்டர், அந்த ஏ வந்து ஏரியா ஆஃப் த கண்டக்டர். இப்போ நான் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ கூட சேர்ந்து எது இன்க்ரீஸ் ஆகுது? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ நான் லென்த்தோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கரண்ட்டு போகிற கெப்பாசிட்டி எப்படி ஆகிடும்? கம்மியாகிடும். சரியா? அதே போல் நான் இங்கே ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுதுங்க? ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ கம்மியாகுது. சரியா? ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ கம்மியாகுது. அப்போ ஏரியா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டிவிட்டி வந்து இங்கே வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. ரொம்ப சிம்பிளான ஈஸியான டாபிக் தான், சின்ன டாபிக். ஓகேவா? டக்குன்னு வீடியோவில் போயிடலாம். சரியா? ஸோ நம்ம இதில் உள்ள இருக்க குவான்டிட்டிஸ்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஆர் வந்து என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் எல் இஸ் த லென்த் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் ஏ இஸ் த ஏரியா ஆஃப் த கண்டக்டர். அதே மாதிரி சிக்மா வந்து நம்ம கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம், ரோ வந்து நம்ம ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நம்ம ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் நம்ம ஃபஸ்ட்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆர் ஈக்குவல் டு எல் பை சிக்மா இன்ட்டு ஏ. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த கண்டக்டர், அதாவது ஒரு கண்டக்டரோட லென்த்து அதிகமாக இருக்கும்போது லென்த்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இப்போ லென்த்து சின்னதாக இருந்ததுன்னா லென்த்து இஸ் டிக்ரீசஸ் மீன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ டெஃபினெட்லி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஒரு ஏரியா எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸு. ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியா இன்க்ரீசஸ் resistance value decreases. area increases, resistance value decreases. அதே மாதிரி area value decreases means resistance value increases. இங்கே கண்டக்டிவிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா கண்டக்டிவிட்டி அப்படின்னா எவ்வளோ அந்த கரண்ட் வந்து எவ்வளோ கண்டக்ட் பண்ண முடியும், எப்படி எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணும். கெப்பாசிட்டி மீன் எவ்வளோ டக்குன்னு கண்டக்ட் பண்ண முடியும், அதுதான் என்னதுன்னா கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக்டிவிட்டி. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கண்டக்டிவிட்டி பண்ண முடியும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கண்டக்டிவிட்டி. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அதை கண்டக்ட் பண்ணுற கரண்ட்டு கண்டக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? அதுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து அது புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் பை சிக்மா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லலாம். 1/சிக்மாவை என்ன சொல்லலாம்? ரெசிஸ்டிவிட்டி. இது என்னடா புது குவான்டிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்வெர்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்னதுன்னா ரெசிஸ்டிவிட்டி. இன்வெர்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டினா ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் பை ஏ. இப்போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் மீன்ட்டு ரெசிஸ்டிவிட்டி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். சரியா? இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ரெசிஸ்டிவிட்டியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரியா? ஈக்குவேஷன் புரிஞ்சுதுன்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடுத்து வர டாப்பிக்கில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.